ஓகே, நாளைக்கு பேசிக்கலாம். எஸ், கம் இன். வாங்க. ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க. ராதா வந்துட்டாங்களா? அவங்க நாளைக்கு இந்தியா போறதா இருந்தது. ஏனோ தெரியல, இன்னைக்கே புறப்பட்டு போயிட்டாங்க. ஐயா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எதையோ பறிகொடுத்த மாதிரி அலையிறாரு. எல்லாம் வயசு கோளாறுதான். உனக்கு வயசு இருக்கு, கோளாறு இல்லையே. இதுதான் கோளாறு. La la சாரிங்க. ராதா, ராதா. எப்படி இருக்கீங்க? நான் பல தடவை உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன், நீங்க கிடைக்கல. ஆடிட்டோரியத்துக்கும் வந்தேன், அங்கேயும் உங்களை பார்க்க முடியல. சிங்கப்பூர்ல உங்களை எங்கெல்லாமோ பார்த்தேன், ஆனா பார்த்தும் பேச முடியல. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க. நான் உங்ககிட்ட இங்க இசை சங்கத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாங்க தம்பி, உட்காருங்க. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுத்தமா சரியில்லை. என்ன தம்பி, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு என்ன குறை? நம்பவே முடியலையே. என்னைக்கு நான் ராதாவை சந்திச்சேனோ அப்ப இருந்தே என் மனசும் நினைவும் அவளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவன் நினைவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா, அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு பண்புள்ள புள்ள எனக்கு மருமகனா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தம்பி, வாழ்நாளெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழ போற ராதா தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். அம்மா, வாம்மா சுமிதா, நல்லா இருக்கியாம்மா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருமா, நல்லா இருமா. அம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வம் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குமா. யாருமா அந்த தெய்வம்? உயிரோடு போராடுறவங்களுக்கு உயிர் கொடுப்பவர, அழிஞ்சு போன என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்த உத்தமர் டாக்டர் ரவி. ராதாவை கூட தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம நடந்துருச்சுமா. இந்த நிலையில உன்னை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா, ராஜா வந்துட்டு போறாரு? வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாரு. நீங்க என்னமா சொன்னீங்க? நான் என்னமா சொல்றது, ராதால பதில் சொல்லணும். ராதா என்னமா சொல்றா? இப்ப வருவா, அவளையே கேளு.
இருமா காஃபி கொண்டு வரேன். ஏய் நீதா, பெரிய ஆளடி. கண்ணு வச்சாப்புல யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியே. உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ராஜா வந்து இப்பதான் பொண்ணு தேடிட்டு போறாரு. என்னடி சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி மூஞ்ச காட்டிட்டு போற. நில்லடி. நான் கல்யாணம் செஞ்சுக்கிற நிலையில இல்லடி ராதா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி புடவை செலக்ஷன் பண்ற மாதிரி இல்லடி மாப்பிள்ளை கிடைக்கிறது. 10 தடவை பொண்ணை பார்த்துட்டு என்ன வரதட்சணை கொடுக்க போறாங்கன்னு உதறிட்டு போற உலகம் இது. இப்படிப்பட்ட காலத்துல வீடு தேடி வந்து ஒருத்தர் பொண்ணு கேக்குறாருனா அவருக்கு பதில் சொல்லாம இருக்கிறது பைத்தியக்காரத்தனோண்டி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. என்ன சொல்ல போற? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? ராதா, உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மா மனசை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துற? அவங்க நிம்மதியா இருக்கணும்னா நீ எடுக்கிற முடிவு நல்லதா இருக்கணும். நான் வரேன். அம்மா, காப்பி தானே வேணும், தரேம்மா. சுமிதா, அவ அப்பவே போயிட்டா. அம்மா, என்னடி? மத்தவங்க சொல்லித்தான் எதையுமே தெரிஞ்சுக்கிற வயசு இல்லம்மா எனக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? நானா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. தானாவும் புரிஞ்சுக்கல. அடுத்தவங்க சொன்னாலாவது புரிஞ்சுக்கவேன்னு நினைச்சதுல என்ன தப்பு? அம்மா, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. நான் மாத்திக்கிறேன்டி. நீ பூத்து குலுங்கி மனம் பரப்புவேன்னு ஆசைப்பட்டேன். அது நிராசையா போயிடுச்சு. இனி மண்ணுக்கு மட்டும் இல்ல, மகளுக்கும் பாரமா இருக்க விரும்பல. சீக்கிரமே என் முடிவை நீ தெரிஞ்சுக்க வேடி. என்ன வள்ளி, காய்கறி வாங்கிட்டு போறியா? ஆமாமா, வாங்கிட்டு போய் என்னதான் செய்யறது? ஐயா சாப்பிடறது இல்ல, நாங்க தான் கொட்டிக்கிறோம். ஏன் ஐயா சாப்பிடுறது இல்ல? அதை ஏமா கேக்குறீங்க? கொஞ்ச நாளா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, ஆபீஸ்க்கு போறது இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு கோவம் வந்தது நான் பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்டவரு ஒரு நாள் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டாரு. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இல்லம்மா, ஐயா ஒரு நாள் ஏதோ பத்திரிக்கையில இருந்து உங்க போட்டோவை பாத்துட்டு இருந்தாரு. திடீர்னு கைய மேல தூக்குனாரு. என் கையில உள்ள காஃபி தட்டி உங்க போட்டோ மேல விழுந்துடுச்சு. என்ன பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டாருமா. எப்பம்மா எங்க வீட்டுக்கு வர போறீங்க? ஹலோ, நான் டாக்டர் ரவி பேசுறேன். ராஜா இருக்காரா? இல்ல சார், அவர் ஆபீஸ்க்கு வரதே இல்ல. ஏன் தெரியல சார். என்ன நம்ம முதலாளி என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் இது ஐயா கிட்டே கேட்க வேண்டியதானே? என்னையா அது என் பொழப்புல மண்ணை போட்டு போல இருக்கு? யோ, வாய மூடுங்கய்யா. எவ்வளவு வசதி இருந்தோம், சொந்த பந்தம் இல்லாத வாழ்க்கை ஒரு நரகம் தாய்யா. பள்ளி, சொந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். பந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நானும் இருக்கிறேன். நீ இருக்கீங்க எதுக்கு? வடிச்சு போட்ட சொத்தை திங்கிறதுக்கு. நான் நம்ம ஐயாவோட நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். வாங்க சார். என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? ராஜா எங்க? இந்த பனியிலையும் கார்டன்ல படுத்திருக்கிறாருங்க. ஏன்? கொஞ்ச நாளா ஐயா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, திடீர்னு சிரிக்கிறாரு, வருத்தப்படுறாரு, கோச்சிக்கிறாரு. ஐயா இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடா இது? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற. என்னடா ஆச்சு உனக்கு? இது என்னடா தாடி மிசையெல்லாம்? சாமியார் அப்ப போறியா? டேய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேசவே மாட்டேங்கிற. அடேய் டேய், மன கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடா. கஷ்டத்தை வெளியே சொன்னாதான் மனசு தெளிவடையும். நீ முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சொல்லுடா, கமான் டெல் மீ. ராஜா, இப்ப நான் உனக்கு டாக்டர் இல்ல, உன் ஃப்ரெண்டுடா. நான் சொல்லுடா. நான் ராதாவை லவ் பண்றேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்டா. வெல்டன்டா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே? ஆமா, அதுக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அவளை விரும்புறேன். அவளும் என்கிட்ட நெருங்கி வந்தா. நான் என்னோட எண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போயிடுறாடா. இவ்வளவுதானே? இதுக்கா இந்த தாடி? ஏய், நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. டோன்ட் வரி, உனக்காக நான் ராதாவை சந்திச்சு பேசுறேன்.
உண்மையா விட சொல்ற? எஸ், ஐ ப்ராமிஸ் யூ மேன். நலனுக்காக அண்ணன் தமயந்தி கிட்ட தூது போச்சான். இன்னைக்கு உனக்காக நான் ராதா கிட்ட தூது போறேன். ஓகே? டேய், தேங்க்யூடா, தேங்க்யூ. இசைக்குயில் இளையராணியே, உங்கள் ரசிகன் டாக்டர் ரவி வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தனம். நமஸ்கார். நீங்க உம்மை சந்திக்க வேண்டும் என்று யாம் நினைத்தோம். நோக்கம் பிடித்து இங்கு வந்தோம். என்ன ராதா, நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எல்லாம் இங்க வரதுண்டா? என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அன்பு, பற்றுதல், பாசம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ராஜா. உன் அன்பான பார்வையும், பற்றுதலான இசையும், பண்பும் பாசமுமான நடத்தையும் அவனை ரொம்ப கவர்ந்துருச்சுமா. உன்னை பார்க்க முடியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா. ராதா, நீ அவனை ஏத்துக்கலன்னா உன்னையே நினைச்சு நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே அவன் செத்துருவாமா. அப்படியே நீ அவனை ஏத்துக்கிட்டாலும் அவன் செத்துருவாமா. எஸ் ராதா, அவன் ஒரு இதய நோயாளி. அது அவனுக்கே தெரியாத ஒரு உண்மை நான் மறைச்சு வச்சிருக்கேன். மாத்திரைகளும் மருந்துகளும் அவனுக்கு பயன்படும் நான் நினைச்சேன். ஆனா அவன் அதை பயன்படுத்தலமா. உணர்வுகள் இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுக்கு அவன் உடல்ல பலம் இல்லை. நீ ஒரு பொண்ணு, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. கல்யாணம்ங்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல. டாக்டர் கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க கூடாது. ராதா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைனாலும் செத்துருவான். அப்படியே சம்மதிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செத்துருவான். அவன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தாமா. அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.